ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து நம்ம ஜிகுக்கு பிஎலுக்கு ஒரு ஒன் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு மாஃபியா ஹஸ்பண்ட். திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் ஜிகுக்கு எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தென் இதுக்கு வியூவர்ஸ் போடலைன்னா நான் அழுதுருவேன். தென் அதனால வந்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க வந்து ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு. ஓகே, இந்த ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரூ வேணால் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஜிமின் தாண்டா ரொம்ப பயந்துட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். எதையோ பார்த்து அவன் ஃபேஸ் எல்லாம் ஸ்வெட் ஆகிருக்கு, கண்ணில் டியர்ஸ் தேங்கியிருக்கு. அதோடு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போது அவன் ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி ரொம்ப பதட்டமாக பேசுகிறான். ஹலோ ஹலோ ஹலோ, எங்கே இருக்கு? சீக்கிரம் சீக்கிரம் இங்கே வா, இல்லாட்டினா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கு உனக்கு பணமாக தான் கிடப்பேன் போலுக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை வந்து சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு கன்சர்ட் சவுண்டு கேட்குது டொப்புன்னு. அப்படியே ஜிமின் கையில் அந்த ஃபோனை கீழே போட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். ரொம்ப மாசா ஜேகே தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். கையில் கண்ணோட நடந்து வந்துட்டுருக்கான். அப்படியே ஜிமின் பார்த்துட்டு பயந்துட்டு ஒரு டஸ்ட்பினுக்கு பின்னாடி போயிட்டு ஒழுகிறான். இப்போ ஜேகே வந்துட்டு, ஏய் நான் பார்த்துட்டேன்டா, ஒழுங்காக வந்துருச்சு, வெளில வந்துரு. எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஆல்ரெடி எனக்கு காது குத்தியாச்சு ஜிமினா. ஒழுங்காக இருந்துச்சு, இப்போ வெளில வரையா? என்ன சொல்கிற? எவனுக்கு இப்போ ஃபோன் அடித்து கூப்பிட்ட? அவனை போட்டுருவாடா, இருந்துச்சு வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கத்திக்கிட்டு இருக்கான். ஜிமின் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இப்போ அந்த டஸ்ட்பின் பின்னாடி இருந்து வெளில வரான். ஏய் அடா கிட்டக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான். ஜிமின் ரொம்ப பயந்துட்டு இப்போ ஜேகே பக்கம் போயிட்டு நிற்கிறான். ஏய் அத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டை விட்டு ஓடினா கோலை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேனா இல்லையாடா? அதையும் மீறி என்னையவே ஏமாத்திட்டு நீ வெளில வர்றேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப? இப்போ வீட்டுக்கு வரையா? நான் சொல்கிறேன், இப்போ நீ வீட்டுக்கு வரல ஜிமினா. இப்போ உன்னை தேடி ஒருத்தவன் இங்கே வந்துட்டுருக்காள, உன்னை போட்டுட்டு நான் சாட்டி போய்கிட்டே இருப்பேன். என்ன சொல்கிற? வீட்டுக்கு வரையா? என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா டாப் டு பாட்டம் பார்த்து கேட்டுட்ருக்கான். ஏன்னா ஜிமின் ரொம்ப ஸ்வெட் ஆகி பாடி வெயிலாம் விஷுவலாக தெரியுது. ஜேகேக்கு இரிட்டேட் ஆகுது. ஏய் என்னடா இப்படிலாம் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கோ? என்னை பார்த்தோன்னா ஈனாமனம்மா இருக்கா? ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. ஜிமின் ரொம்ப பயந்துட்டு, என்னை விட்டுருங்க, எதுக்கு இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் எங்கிட்ட அது போயிடுறேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இப்போ அப்படியே ஜேகே ஜிமினோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் விட்டு, என்னடா சாரு மோருண்டுக்கு இருக்க மயிறு, நான் புருஷன்டா புருஷன், சாராம்ல சாரு, ஒழுங்கு மயிரா என் வீட்டுக்கு வந்து என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழி மயிரப்பாரு. அதை விட்டுட்டு அங்கே போவேன், இங்கே போவேன், அவன் கூட போவேன், இவன் கூட போவேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வை மாமனே, அவனை என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு நிறுத்திட்டு போயிட்டுருக்கான். இப்போ இதே சேம் டைம் ஜிமின் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி கூப்பிட்ருப்பான்ல. இப்போ அந்த பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஜிமின் நீ ஒன்றும் கவலைப்படாதா ஜிமின், நான் வந்துட்டேன், உன்னை சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன். ஜேகே ஒழுங்கா ஜிமினை என்கிட்ட விட்டுரு. வாடா என் மாப்பிள்ள, அதான் எங்கடா இன்னும் ஹீரோவை காணோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டேன். டா மயிறு, எனக்கு தெரியும்டா, ஆரம்பத்தில் இருந்து நீ எங்கள் வீட்டுக்கு வரும்போதே தெரியும் இந்த அம்மா ஏதாவது ஊழ வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். பாரு, அப்படிலாம் என் பொண்டாட்டியோ உனக்கு விட்டு கொடுக்க முடியாது. ஏய் என்னடா நினச்சிட்ருக்கா? அவ்வளோ பெரிய மாஃபியா ஆஃப் த கிங்கு நான், என் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுறோன்னு 2 பேரும் நினச்சிட்ருக்கீங்க.
2 பேர்த்தையும் டொப்பு டொப்புன்னு போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். இதே சேம் டைம் ஒரு 10-15 காராக அந்த ஏரியாக்குள்ளே அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. இப்போ அப்படியே ஜேகே பார்க்குறான். ஏய் தயாங், ஒழுங்கா ஜிமினை கூப்பிட்டுட்டு எந்த போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங், அது வேறு யாருமே கிடையாது தயாங் தாடா, இப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே தயாங், ஜேகே யார் இதெல்லாம்? ஏய் நான் சொல்கிறத கேள்றா, ஜிமினை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போ அப்படின்றான். இப்போ தயாங்கோ அப்படியே யாருடா அதெல்லாம் சொல்லி தொலைடா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். என்னோட மச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்படி சொல்லிட்டு இருக்கான். தயாங்க ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இப்போ ஜிமினும், சார் யார் இதெல்லாம், என்ன ஆக போகுதுங்க, என்ன ஆயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் தயாங்க கூட போகக்கூடாதுன்னு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே தயாங்க கூட போன்னு சொல்லிட்டுருக்கீங்க, என்ன நடந்துட்டுருக்கு, இவங்களாம் யார்? ஏய் இப்போ நீ அவன் கூட போறியோ இல்லையா, கொன்னத்தை கட்டி திருப்பி இருக்கு வாங்கிடுவ, ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்லிட்டே இருக்கான். ஆனால் ஜிமின் போக மாட்டான், தயங்கும் போக மாட்டான். யார் தாண்டா இது, சொல்லி தொல்லடா எக்ஸ்ட்ரா வாங்காம அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இப்படி கேட்டுட்ருக்கான். அதான் நான் தான் சொன்னேன்ல என்னோட மச்சானுங்கன்னு, கிளம்பி போ, தா இவனையை கூட்டிகிட்டு போ சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி தயாங்கிட்ட தள்ளி விட, இப்போ தயாங்க ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சிட்டு வா ஜிம்மின் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இப்போ ஜிம்மின் ஒரு மாதிரி தயாங்க பார்க்குறான். சார் இவங்கெல்லாம் யார்? அதான் சொல்கிறான்ல மச்சானுங்கன்னு, அவனோட எனிமீஸ் தான், போட்டு தலை தான் வந்திருப்பாங்க, அதை அவன் பார்த்துக்குருவான், நீ வா அப்படின்ற மாதிரி ஜிம்மினை பிடிச்சி கூப்பிட்டுட்ருக்கான் தயாங். ஜிம்மின் எப்படி போவான், ஒரு பர்சனோட உயிர் எவ்வளோ முக்கியன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். தென் எப்படி ஜேகே விட்டுட்டு போவான். இப்போ தயாங்க பார்த்து, சார் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களோட எனிமீஸ்னா ஜேகேவை மர்டர் பண்ணவா வந்திருக்காங்க சார், நம்ம காப்பாற்ற வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தயாங்கிட்ட கேட்க, இப்போ தயாங்க நம்ம தான் நம்ம உயிரை காப்பாற்றிட்டு இங்கேருந்து ஓடணும் ஜிமினா, அவன் பார்த்துக்குருவான். 10-15 பேராக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, ஜேகேவை என்ன நினச்சிட்ருக்க, அவன் பார்த்துக்குருவான். அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இனி அது அடுத்து என்னையும் தான் படாப்படுத்த வருவான், நீ கவலைப்படாமல் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போது செம்மையான கன்சர்ட் சவுண்டு கேட்குது, மாற்றி மாற்றி கண்ணெடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரே பயம், என் கண்ணிலேருந்து டியர்ஸ் தேங்கி வடியுது. தயாங் பார்க்குறான், இதுக்கூட இப்படி அழுதுட்டுருக்கா, அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு தானே வந்துட்டுருக்கோம், இப்போதுக்கு அழுதுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஜிமின்ட்டு கேட்க, ஜேகே சார் பாவம் தானே, டே அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி உனையை கூட்டிகிட்டு வந்தான், அவனை போயிட்டு பாவன்ட்டு இருக்கான், அவன்லாம் பாவமே கிடையாது, அவனை பாவம்னு பார்த்தா 10 மாதம் பாவம் நம்மளை வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தயாங்க ரொம்ப கோபமாக பேசுகிறான். இப்போ அப்படியே ஜிமின் தயாங்க பார்த்து, ஃபாலிங் லவ் வித் ஹிம் அப்படின்றான். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், எனக்கு ஜேகே சாரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் மாஃபியாவாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல சார். நான் என்ன பண்ணேன், எனக்கு பயமாக இருக்குது, எப்போ பாரு கன் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்காரு, யாரையாவது வீட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அதனால தான் அவரை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது, மற்றபடி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே சாரை போயிட்டு காப்பாற்றுங்க சார், அவருக்கு இப்போ உங்களோட ஹெல்ப் வேணும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே சாரை போயிட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட ரொம்ப தேம்பி 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 ஜிம்மின் ஆழ்ந்துட்டுருக்கா. தயாங்கே ஒரு மாதிரி ஜிம்மினை பார்க்க பாவமாக தான் இருக்குது. என்னன்னா ஜேகேயோட ஃப்ரெண்டு தாண்டா தயாங்கு, ஜிம்மினை எப்படியாவது ஜேகே கிட்டேருந்து சேவ் பண்ணுன்றது தான் தயாங்கோட எண்ணம். அதனால தான் வந்து ஜிம்மின் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பான். ஜேகே ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜிம்மினை மேரேஜ் பண்ணி அவன் வீட்டுக்கே கொண்டு வந்து வச்சிட்ருக்கான். இப்போது தயாங்கும், டேய் அது அவனை பார்த்துக்குருவான், நீ வீட்டுக்கு வா, இங்கே இருந்தோன்னா நீயும் நானும் செத்து போயிடுவோம், அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு வந்துடுவான், நீ வான்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து தரத்தன்னு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இங்கிட்டு வீட்டுக்கு வர ஜிம்மினுக்கு அவனால் இருக்க முடியல, ஜேகேவை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு தான் தயாங்க்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பான். இப்போது ஜேகேக்கு ஒரு ஆபத்து அப்படின்றோன்னே ஜிம்மினுக்கு ரொம்ப துடிக்குது, ரொம்பவே அவன் பயப்படுறான். ஜேகேக்கு 100 தடவை கால் பண்ணுறான், ஆனால் அவன் அட்டன் பண்ணவே மாட்டான். ரொம்ப ஜிம்மின் தேம்பி தேம்பி தயாங்கிட்ட அழுதுட்ருக்கான். சார் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா சார், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட ரொம்ப அழுதுட்ருக்கான். இப்போ அப்படியே தயாங்க ஜிம்மினை பார்த்து, ஏய் உண்மையிலேயே அவனை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க ஜிம்மினை பார்த்து கேட்க, ஆமாம் சார், எனக்கு ஜேகே சார் ரொம்பவே பிடிக்கும். தென் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஜேகே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இருந்தாலும் அவர் மாஃபியாவாக இருக்காருன்றக்காண்டி தான் அவரை பார்த்து நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால் அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அவரை நம்பி நானும் அவரை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேனே, என்னை பற்றி என்னைக்காவது அவர் யோசிச்சிருக்காரா? நம்ம அவளை விட்டுட்டு போனால் அவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் அவருக்கு தெரியுதா? நான் டெய்லியும் சொல்கிறேன், இது வேணாம் வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிட்டுருக்கே. ஏன் இவங்க கேட்க மாட்டுறாங்க, என் பேச்சு கேட்க மாட்டுறாங்க? இந்த மாஃபியா தொழிலே வேணாம், என்னைக்கா இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து, நீங்களும் நானும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்வோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிட்டுருக்கே. என் பேச்சு கேட்கவே மாட்டுறாங்க சார். நீங்களாவது இவர்கிட்ட எடுத்து சொல்லலாம்ல. எதுக்கு சார் நீங்கள் அவர்கிட்ட பேசவே மாட்டீங்க? அவர் உங்களோட ஃப்ரெண்டு தானே, ஏன் சார் அவருக்கு அட்வைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட கேட்டுட்ருக்கான். அப்படியே தயாங்க இப்போ ஜிமினை பார்த்து, ஜிமினா, உனக்கு ஜேகேயோட ஒரு பக்கம் தான் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாதுல்ல. எதுக்கு ஜேகே இப்படி மாஃபியாவாக இருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல ஜிமினா? என்ன பண்ண நீ அவனோட ஒரு பக்கத்தை பார்த்துட்டு அவன் இப்படி இருக்கிறது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. ஆனால் என்னை கேட்டால் ஜேகே இப்படி இருக்கிறது தான் கரெக்டு, ஆனால் அது உனக்கு தான் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தயாங் இப்படி ஜிமினை ரொம்ப குழப்பிட்டுருக்கா. ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே வியாடாக தயாங்க பார்த்து, என்ன சார் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? இதனால் யாருக்கு என்ன பலன் சொல்லுங்கள்? இப்போ ஜேகே சாரோட உயிருக்கு ஆபத்தாக வந்து நிற்கிது. அவரோட எனிமிஸ் அவரை வந்துட்டு எப்படியாவது மர்டர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. எனக்கு பதறது சார், இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சார் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தேம்பி ஜிமின் அழுதுட்டுருக்கான். இப்போ அப்படியே தேங் ஜிமினோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, பாரு, ஜேகேவை பற்றி உனக்கு தெரியாது, ஜேகேக்கு எதுவுமே ஆகாதுடா, அவன் சேவ் ஆகி வந்துடுவான். நீ எதுக்கு இவ்வளோ பயந்து இப்படி அழுதுட்ருக்க? ஜேகேயோட ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அவனோட ஃப்ளாஷ்பேக்கை கேட்குறியா அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் கிட்ட அப்படியே தயாங் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜேகேக்கு அப்போ வந்துட்டு ஒரு 15 வயசாக இருக்கும். அப்போ நானும் ஜேகேவும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு கடை போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே தான் ஜேகேவும் நானும் நிறையா திங்ஸ் வாங்கி சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். திடீர்னு ஒரு வாரமாக அந்த பாட்டி வந்து அங்கே கடை போடல. நானும் ஜேகேவும் ரொம்ப குழம்பி போயிட்டோம். அந்த பாட்டியோட வீடு எனக்கும் ஜேகேக்கும் நல்லாவே தெரியும். நாங்கள் அப்போ வந்து அந்த பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு ஏன் பாட்டி கடை போடலன்னு சொல்லிட்டு கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க என்னென்னமோ சொல்லி என் மகன் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்புனாங்க. ஒரு மாதிரி அவங்க பேச்சிலேயே ரொம்ப பயம் தெரிஞ்சிச்சு. அப்போ ஜேகே வந்து என்கிட்ட சொன்னான், டேங், இந்த மாதிரி வந்து அந்த பாட்டி பேசுகிற எதுவுமே வந்துட்டு எனக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து உண்மையாக தெரியல, அவங்க ஏதோ பயந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து என்கிட்ட சொல்லவும், வேணா வா ஜேகே, நம்ம திருப்பியும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னதுக்கு திருப்பியுமே நானும் ஜேகேவும் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போனோம். போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பாட்டியை மிரட்டி தான் வந்துட்டு கடை போட விடாமல் அந்த பாட்டிக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் மிரட்டி ஒரு குரூப் வாங்கிட்டு இருந்துச்சு. தென் அது இப்போ வந்து இங்கே வந்து ஜேகே கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்களே, அந்த குரூப் தான். அப்போ வந்து ஜேகே பயப்பில்லை, டேங், நான் உள்ளே போயிட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு அடிக்கிறேன், நீ இந்த பாட்டியை கூப்பிட்டுட்டு வெளில போயிட்டு அந்த காசையும் சேவ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அப்போ எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. தென் எங்கள் 2 பேத்துக்குமே வயசு ரொம்ப கம்மி, வன்முறையை வந்துட்டு கையில் எடுக்கிறது ரொம்பவே தப்புன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஜேகே கிட்ட சொன்னப்போ ஜேகே இதை தான் சொன்னால், அங்கே ஒரு உயிர் போக போகுது, அதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்தாலும் தப்பு கிடையாது தாயாங்க, அந்த பாட்டியை உனக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்தே தெரியும். தென் இப்போ இவங்க இந்த லெவலுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம விட முடியும்? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் அந்த பாட்டியை எப்படியாவது சேவ் பண்ணி வெளில அனுப்பிவிட்றேன், நீ அவங்கள கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜேகே என்கிட்ட சொன்னான். நானும் பயந்துக்கிட்டே வெளில நின்றுட்டு இருந்தேன். தென் ஜேகேவும் போயிட்டு அந்த பாட்டியை சேவ் பண்ணி வெளிலையும் அனுப்பிவிட்டு அவங்களையுமே ஏற்று சண்டை போட்டான். அப்போது வந்துட்டு ஜேகே எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி எடுத்துட்டான். ஸோ எல்லாருமே வந்து மயக்கமாயிட்டாங்க. ஆனால் அவங்க இங்கே இவனை விட்டுட்டு ஜேகேயோட ஃபேமிலியை எல்லாத்தையும் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஜிமினா இதுதான் ரியல். ஸோ அந்த பாட்டியை காப்பாற்ற போய் ஜேகே அவனோட ஃபேமிலியவே இழந்துட்டான். அப்போலேருந்து தான் அவன் முடிவு பண்ணான், யாருமே இனிமே யாரையுமே அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க யாரையாவது ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு அவங்கள காப்பாற்றணுன்றது தான் ஜேகேயோட பாலிசி. ஜேகே இது கெட்டதுக்காண்டி பண்ணல, எல்லாமே நல்லதுக்காண்டி தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகேயை வந்துட்டு அவங்க போட்டு தரணும்னு நினைக்கிறாங்கன்னா தென் அவங்களால இந்த ஊரில் ஜேகேவை தாண்டி எதுவுமே யாரையுமே மிரட்ட முடியாது, யாருக்கிட்டேயுமே அவங்க காசு பறிக்க முடியாது. தென் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற ஒரே ஆள் ஜேகே தான். அதனால் ஜேகேவை போட்டு தள்ளணும்னு தான் நினப்பாங்க. அப்படின்ற மாதிரி இப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சு தயாங் முடிக்கிறான். ஜிமினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தென் ஜேகே வீம்புக்குனே மாஃபியா ஆகலை. மாஃபியா ஆக்குனதே அந்த மாஃபியா ஆப்போசிட்டோட கேங் லீடர் தான் தயாங்க ஜேகேவை மாஃபியாவே ஆக்கியிருக்கான். எதுக்காண்டினா ஃபேமிலி டோட்டலாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜேகேயோட ஃபேமிலி ஒரு சின்ன குருவி கூட்டை கலைச்சிருக்காங்க. ஜேகேக்கு அவங்க அம்மா அப்பா ஒரு தங்கச்சி, இவங்க 3 பேர் தான். அவங்க தான் உலகம்னு சொல்லிட்டு ஜேகே வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அவங்களெல்லாம் இவங்க க்ளோஸ் பண்ணனால தான் ஜேகே வெறி பிடிச்சத்தனமாக நானே மாஃபியாவாக மாறுவேண்டா, உங்களுக்குலாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பேண்டான்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவுமே மாஃபியாவாக மாறி இந்த இடத்துல நிற்கிறான். அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமினுக்கு எல்லாமே புரிய, இதே சேம் டைம் அங்கே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ தயாங்க தான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோன்னே ஜேகே அப்படின்றான். இப்போ ஜிமினுக்கு ஜேகே தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே குடுன்னு ஓடி போயிட்டு ஜேகே சார் அப்படின்றான். இப்போ ஜேகேயோட கையில் பார்த்தா புல்லட் பாயிண்ட் இருக்குது. அப்படியே அவங்க ஹேண்ட்லேருந்து பிளட்டு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வேகமாக ஜிமின் ஜேகேவை பிடிச்சி உள்ளே இழுத்து இப்போது அவன் வியர் பண்ணியிருக்க ஷர்ட்டை அப்படியே கிழிச்சு ஜேகேயோட ஹேண்டில் கட்டி விட்டுட்ருக்கான். இப்போது சார் வாங்க சார், ஹாஸ்பிட்டல் போகலாம் சார். ஹே ஹாஸ்பிட்டல் வேணாம். தயாங் ப்ளீஸ் லீவ் மீ, விட்டு வெளில போடா, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்து கத்திட்டு இருக்கான். டேய் மச்சான் வாடா ஹாஸ்பிட்டல் போவோம், தயாங் ப்ளீஸ் விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே சொல்கிறான். இப்போ தயாங்கும் சரி ஜிமினா நான் வரேன், நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே ஜிமின் ஜேகேவை பார்த்து சார் ஏன் சார் பிளட் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு சார்னு கூப்பிடாதடா எப்படா கூப்பிடணும், என்னைய எப்படி கூப்பிடணும்? மாமா வாங்க மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ப்ளீஸ், ஹேண்ட்லேருந்து பிளட் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குது ப்ளீஸ் மாமா வாங்க மாமா. என்னடா அண்ணா மாமான்னு கூப்பிட்ற? என்னடா புதுசாக பாசமெல்லாம் பொங்குது உனக்கு? எப்பயுமே என்கிட்ட வேலைக்கு போகணுன்னு தானே நினப்பேன், இன்றைக்கி என்ன பாசமாயிரு பொங்கிக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்டுட்ருக்கான். அப்படியே ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எதுக்காண்டி இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இந்த வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் மாமா. நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் காப்பாற்றுங்க, எத்தனை பேர்த்து கூடனாலும் நீங்கள் சண்டை போடுங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் மாமா. இப்போ வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும், உங்கள் கையிலேருந்து பிளட் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தேம்பி ஆழ்ந்துட்டுருக்கான். அப்படியே ஜேகே போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிட்டு இல்லை ஜிமினா இல்லை, என்னோட ட்ரீட்மெண்ட்டே நீ தாண்டா, என்னோட வலிக்கு ஒரே ஆயின்மெண்ட்டு நீ தாண்டா ஜிமினா, ப்ளீஸ் ஹேர் மீ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டு இப்படி சொல்லிட்டுருக்க. அப்படியே ஜிமினை ஜேகேவை கைத்தாங்களா பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஜேகேவை பெட்டில் படுக்க வைக்கிறான். இப்போ ஜேகே கையிலேருந்து பிளட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. ஜிமின் அழுதுகிட்டே இருக்கான். அம்மா பிளட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது ப்ளீஸ் டாக்டர் யாவது நான் கால் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். தென் வெளிலேருந்து வர டாக்டரை நம்ப முடியாது, எனக்கு அது ஜேகேயோட உயிருக்கே ஆபத்தாயிரும். இப்போ ஜேகேயுமே ஜிமின் நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு, வேறு எதுவுமே நீ பண்ண வேணாம், சிஸ்ஸரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறான். இப்போ வேமா ஜிமினும் போயிட்டு சிஸ்ஸரை எடுத்துகிட்டு வரான். பாரு ஜிமின் ஒன்றுமே கிடையாது, இந்த பாயிண்ட் இருக்குல்ல இதில் அந்த சிஸ்ஸரை வச்சு டைட்டாக பிடிச்சி ஒரு இல்லை
அப்படின்றான். ஜிமினும் அந்த மாதிரி சிசரை வச்சு டைட்டாக பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் அதுக்கு அவன் ஜிமினோட கை ரொம்பவே சாஃப்ட், அதனால வர மாட்டேங்குது. ஜிமினா ஜிமினா போயிட்டு கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வா அப்படின்றான். இப்போது ஜிமினும் வேகமாக ஓடி போயிட்டு கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து இப்போ ஜேகே கிட்ட கொடுக்குறான். என்னடா என்கிட்ட கொடுத்துட்ருக்கா, வேறு வச்சு டைட்டாக பிடிச்சி இழுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜிமினுக்கு கை கால்லாம் நடுங்குது. மாமா இது நான் தான் பண்ணணுமா? இதை நீ தாண்டா பண்ணணும், இல்லாட்டினா என் உயிரே போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். ஜிமின் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அவன் கை கிடுக்கிடுன்னு நடுங்குது. அப்படியே ஜேகேவோட ஹேண்டில் அந்த கட்டிங் பிளேட்டை வச்சு அந்த பாயிண்ட்டை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே ஜேகே ஒரு மாதிரி வலிக்குது அவனுக்கு. ஜிமினோட ஹேண்டை டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். ஜிமினுக்கு புரியுது ஜேகேக்கு வலிக்குதுன்னு. அதனால ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஜேகேவோட பேக் முதுக்கு அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறான். ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை எடுத்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் முதுக ரப் பண்ணி கொடுக்குறான். ஜிம்னா என் கூடையே இரு ஜிம்னா, என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத ஜிம்னா அப்படின்றான். இப்போது அப்படியே ஜிமின் தான், மாமா ஒரு நிமிஷம் இரு மாமா, இதோ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக ஓடி போயிட்டு ஜிமின் அவனோட கபோர்டில் அவங்க அம்மாவோட சேரீ இருக்குது, அதை எடுத்து கிழிச்சு இப்போ ஜேகே கிட்ட கொண்டு வந்து அந்த பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்க இடத்துல அப்படியே அதை வச்சு டைட்டாக கட்டி விட்றான். கட்டி விட்டு ஜேகேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை, சரியாயிடும் மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே ஜேகே ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, நடி புதுசா அம்மானு கூப்பிட்ற, அழுகுற, அடே நினச்சலாம் நீ அழுக மாட்டே, பொறுக்கி பையண்டுவ, பொறுக்கிண்டுவ, அங்கே போடாண்டுவ இங்கே போடாண்டுவ, பண்ணடா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கேட்குறான். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? எனக்கு என்ன உங்கள் மேலே பாசம் இல்லைன்னு நினச்சிங்களா? உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சும்மா இப்போ பாரு யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு டெய்லி நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் மாமா. இப்போ தயாங் சார் சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது நீங்கள் இந்த வேலை எதுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ சொல்கிறேன் மாமா, நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், ஆனால் அது நியாயமாக பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள் மாமா, உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன். உங்களுக்கு வெளியில் எவ்வளோ தான் உங்களுக்கு வெளியில் ஓவர் பெயின் இருந்தாலும் ஓவர் டிஸ்டர்ப் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நான் உங்களை கேர் பண்ணி பார்த்துக்குருவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவே போயிட்டு இப்போ ஜேகேயோட லிப்பில் அப்படியே லிப்பிக் பண்ணுறான். இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி சாக்காக ஜிமினை பார்க்குறான். டாடி உனக்கு ஓகே தானே? அப்புறம் வந்துட்டு அப்படி இப்படியே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். கேட்டோன்னே ஜிம்னு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, மாமா உங்களை எப்பயுமே நான் கேர் பண்ணி பார்த்துக்குருவேன், இவ்வளோ நாள் உங்களை நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஐ எம் சாரி மாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். அப்படியே இப்போ ஜேகே டக்குன்னு எழுத்து ஜிமினை அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. ரொம்ப மெல்ட்டிங்காக அப்படியே ஜேகே ஜிமின் கிட்ட, இது போதுண்டா என் பொண்டாட்டி, வெளியில் எவ்வளோ தான் எனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் வீட்டுக்குள்ளே நீ இருக்கேன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் ஒரு ப்ராப்ளமாக தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சாஃப்டாக ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி வடியுது. அப்படியே ஜேகே இப்போ ஜிமினை ஸ்டாப் பண்ணுறான். ஜிமினா உனக்கு ஓகே தானே? அப்புறம் என்னை வையக்கூடாது, ஓகேன்றனால தான் அவாய்ட் பண்ணாமல் ஓகே சொல்லிட்டேன். உனக்கு ஓகே இல்லையான்னு தான் எனக்கு தெரியலை, சும்மா ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்க. என்னடா அதான் சாருன்னு கூப்பிட்டா, அப்புறம் மாமான்னு கூப்பிட்டா, இப்போ போவான்னு சொல்லிட்டுருக்கா, என்னடா நினச்சிட்ருக்கா? நான் தான் நினச்சிட்ருக்கேன், நீங்கள் யாரை நினச்சிட்ருக்கீங்க? நானும் அண்ணா தாண்டா நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக 2 பேர் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை இந்த இடத்துல அப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன். ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஜேகே வந்து ஜிமினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பான். ஜேகேக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு ஜிமின் பயந்துகிட்டே இருந்திருப்பான். ஜேகே எதுக்காண்டி இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு புரியாமல் இருந்திருப்பான். தென் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள், உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஜிமினே சொல்கிறான். தென் இந்த ஜிமினை ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மாஃபியா ஹஸ்பண்ட் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.
இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக போனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். தென் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா. பை டா மிஸ், பை. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.